அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது, நேற்றைய தினத்தில் சொன்னோம் 3 கழுதைகள். 3 கழுதையிலே முதலாவது கழுதை முக்கியமான ஒரு கழுதை, அது காட்டு கழுதை. இப்ப அடுத்த கழுதை பாத்தீங்கன்னா என்ன கழுதுரா அப்படின்னு பார்த்தா, இந்த கழுதையை நான் சொல்றேன் பாருங்க, இது மீட்கப்பட்ட கழுதை. அந்த காலத்துல யாத்ராகமம் ஆதியாகமம் அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 13:13 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பிதாவாகிய தேவன் மோசேயினிடத்திலே கட்டளை கொடுக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எந்தெந்த காரியங்களை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இங்கே யாத்ராகமம் 13:13 சொல்லப்படுவது, கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. தலை, அதாவது ஒரு கழுதையினுடைய தலையீற்று என்று சொன்னால் முதலாவது பிறக்கின்ற குட்டி, அதை நீ மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு என்கிறார். அருமையானவர்களே, அந்த காலத்துல ஒரு மனுஷன் பாவம் பண்ணா அப்படின்னா அவ ஒரு கழுதையினுடைய தலையீட்டை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலா அந்த தலையிட்ட அந்த கழுதையை மீட்டுக் கொள்ளணும்னா ஒரு ஆட்டை பலி கொடுக்கணும். இப்ப ஆடு இல்லைன்னா அந்த கழுதை குட்டியே முறுக்கி போட்டணும். அப்படியாக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்த மனிதனுக்கு பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது அந்த காலத்துல. அதை போலவே இயேசு கிறிஸ்து என்னும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு தேவைப்பட்டார். அருமையானவர்களே, அன்றைக்கு ஒரு கழுதை குட்டியை மீட்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. ஆனா நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருமையான தேவனுடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவைப்பட்டார். கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டி நமக்கு தேவைப்பட்டார். எபிரேயர் 9:12 சொல்லப்படுகிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்கு எப்படிப்பட்ட மீட்பை உண்டு பண்ணினார்? தற்காலிகமானதா? ஒரு டெம்பரரி சொல்யூஷனா? நோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எட்டர்னல் லைஃப்காக, நம்முடைய நித்திய மீட்பு. இந்த நித்திய மீட்புக்காக தானே ஆட்டுக்குட்டியை போல நமக்கு பரிகாரமாக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை மீட்டுக் கொண்டார். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்கே மீட்கப்பட்ட கழுதையாக நாம் எல்லாம் இருக்கிறோம். மீட்கப்பட்ட கழுதைகள் நானும் நீங்களும். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மீட்கப்பட்ட கழுதைகள். மீட்கப்பட்ட கழுதைகள். இந்த மீட்கப்பட்ட கழுதைகளுக்கு என்று சில காரியங்கள் உண்டு. இந்த மீட்கப்பட்ட கழுதை தேவனுக்கென்று எதை செய்ய வேண்டும், தேவனுக்கு எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்காக எதை நாம் தியாகம் செய்ய வேண்டும், அதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:19 சொல்லப்படுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? நாங்க மீட்கப்பட்டவங்க, இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றோமா இல்லையா? இந்த ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, அப்பனா நாம எப்படி என்ன செய்யணும், தேவனுக்கு யாராக இருக்கணும்? இதை அடுத்த நாள் நாளைக்கு இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம்.